பிரபஞ்சத்தின் ஆதிகாலத்தில் தாமரையிலிருந்து உதித்த பிரம்மா தனது மனதிலிருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனதக்குமாரர் எனும் சனகாதி முனிவர்களை உருவாக்கினார். எப்போதும் 5 வயது சிறுவர்களைப் போலவே தோன்றிய அவர்கள் பரம ஞானத்தில் நிலைத்து பரம்பொருளை தரிசிக்க ஆவலுடன் தெய்வீக உலகங்களை தாண்டி வைகுண்டம் நோக்கி பயணித்தனர். அங்கே பொற்கதவுகளின் முன் காவல் காத்திருந்த ஜெயன் மற்றும் விஜயன் அவர்களை அறியாது தடுத்ததால் முனிவர்கள் கோபித்து அசுரராக பிறந்து பகவானிடமிருந்து பிரியுங்கள் என்று சாபம் வழங்கினர். உடனே பரமகருணை மூர்த்தியான விஷ்ணு வெளிப்பட்டு இது தமது லீலை என அறிவித்து 7 பிறவி பக்தர்களாகவோ அல்லது 3 பிறவி எதிரிகளாகவோ பிறந்து விரைவில் தம்மை அடையலாம் என்று அருள் கூறினார். பெருமாளை விரைவில் சேர வேண்டும் என்ற விருப்பத்தால் அவர்கள் 3 பிறவிகளை தேர்ந்தெடுத்து முதலில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஆகவும், பின்னர் ராவணன் கும்பகர்ணனாகவும், இறுதியில் சிசுபாலன் தந்தவக்ரனாகவும் அவதரித்து இறுதியில் பகவானின் கையால் மோட்சம் பெற்று மீண்டும் வைகுண்டத்தில் தங்கள் தெய்வீக நிலையை அடைந்தனர். இதனால் சாபம் கூட பகவான் லீலையில் அருளாக மாறுகிறது என்பதே இந்த மகத்தான புராணத்தின் உண்மை.